ஹலோ சார். தம்பி இப்போ ஐசிடி இருக்கு எக்ஸாம். வணக்கம் சார். படிப்போமா கொஞ்சம்? சார் சார் கிளாஸ் ஜாயின் ஆகிருக்கு சார். ஓகே ஓகே தம்பி, ஓகே ரைட், குட் குட். சார் ஜாயின்ட் ஆகிட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? சசி, சசி, சதீஷ். சாரி சார், நேம் மாத்த மாதிரி சார். ரைட்டு, கொஞ்சம் இருங்க, மற்றவங்க வர மாட்டோம். ஓகே சார். முசாக்கெல்லாம் சொன்னீங்களா? கொஞ்சம் மெசேஜை போடுங்க, வர சொல்லுங்க எல்லாத்தையும். ரைட், நான் பார்ட் டூ பேப்பரை பார்ப்போம் தம்பி. ஓகே சார். பாருங்க, முதலாவது கேள்வி பாருங்களேன். இருங்க. ரைட் ரைட், முஷா கால் பண்ணீங்களா? கால் கல் பண்ணிட்டு சார் இருக்கேன், ஆன்சர் இல்லை சார் அவரு. ரைட், மெசேஜ் அனுப்பணும், பேப்பர் டிஸ்கஸ். கல்வி நீ முதலாவது கேள்வி பாருங்க. கல்வி தகவல் தொழில்நுட்பை பயன்படுத்துறதுக்கு ரெண்டு வழிகள். கல்வியில் தகவல் தொழில்நுட்பை பயன்படுத்துறதுக்கு ரெண்டு வழி. என்ன ரெண்டு வழிகள்? தகவல் பாடசாலையில தகவல் ஆஹ் வரேன். இப்போ விடைய பாருங்க. பாருங்க, அது படிச்சது தான் கொடுத்துருங்க தம்பி. கணனி ஓகே சார். வலையம் கணனி வலையமைப்பு போட்டு படிச்சோம் தானே? ஓ சார். மின் தகவல் வெளியீடு, கைவிரல், கணனி வலையமைப்பு மட்டும் தந்திருக்கேன். படிச்சது மட்டும் எக்ஸாம் பேப்பர் போட்டிருக்கு. சரியா? ஓகே சார். இதெல்லாம் சரியா? ஓகே சார். ஃபுல்லா, ஃபுல்லா.
பார்ட் ஒன் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். பார்ட் ஒன்னை விட்டு பார்ட் டூ ஃபுல்லாக செய்வோமே. ஓகே சார். ம். பாருங்க. கல்வியின் தகவல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் ஆ, சந்தர்ப்ப சொல்லுங்க பாப்போம். ஆஹ், தகவல் பாட வேலைகளின் போது சார். பாடசாலையில் பாடசாலையில் அழகா எழுதணும். பாடசாலையில் பாடங்களை கற்கும் போது என்ன ப்ரெசன்டேஷன் ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி என்ன அடுத்தது ஓகே சார். ஜூம் சார் கிளாஸ்களில் பிரசன்டேஷன் தமிழ் என்ன சார்? ப்ரெசன்டேஷன் பிரசன்டேஷன் இது தமிழ். இது என்ன மின் என்ன லெத்திரனியல் சாரி என்ன ப்ரெசன்டேஷன் முன்வைப்பு. ஓகே சார். ரைட்டா? ஓகே சார். சொல்றேன் புக் இல்லையா? புக் கொடுக்கல சார். இது நிகழ்த்துகை. ஓகே சார். நிகழ்த்துகை உங்களோட முதலாவது ரெண்டாவது படத்தை நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா சரி. சரியா? நல்லா ஃபுல்லாக வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா சரி. குரூப்ல போடுங்க மெசேஜ். சரியா? ஓகே சார். ஓகே. முதலாவது கேள்வி விட ரெண்டு தரவு தகவல்கள் சுருக்கமாக எழுத தெரியுமா? ஓ சார். அடுத்த தரவு மட்டும் தகவல் ரெண்டுக்கு வேறு வேறு இரண்டு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். தரவு மற்றும் தகவல்களா சார்? ம் ஆம், தரவுனா சார் உள்ளீடு வந்துருங்க சார். தரவு எந்த உதாரணம் சொல்லலாமா சார்? கணினி சம்பந்தப்பட்டது தேவை தானே சார்? ஓ, கணினி தரவுக்கு கணினியோட தரவு. அதாவது அப்படியா தரவு சார்? என்ன அது அடுத்த புக்ல பாருங்க என்ன உதாரணம். நான் எனக்கு உதாரணம் எழுதுனீங்க தானே? நோட்ஸ் எழுதுனீங்க தானே? நான் கொடுத்தேன் ஓ நோட்ஸ் எல்லாம். ஓ பாருங்க சார், என்ன நோட்ஸ் எழுதிருக்கீங்க. கொடுத்துருக்கீங்க. எல்லாம் பார்த்து எழுதுங்க. சொல்லுங்க சார். நோட்ஸ் புக் காப்பி எடுத்து வந்துடுறேன். எடுங்க. ஓகே சார். ம். சரியா தம்பி? ஓ சார், காப்பி எடுத்து வந்துச்சு சார். ஆ சார் ஸ்கிரீன் வந்து நீங்க புஷ் பண்ணி வச்சிருக்கீங்க சார். இப்ப பாருங்க. ஓகே சார். அப்ப தரவு சொல்லுங்க. தரவுக்கும் தகவலுக்கும் உதாரணம் சொல்லுங்க பாப்போம். இப்போ வந்து தரவு, எழுதலையா நீங்க அது உதாரணமா? தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துகிறது சார். அப்புறம் தகவல் தகவல் இங்கிட்டு சார் வந்துடுங்க சார். அப்ப தகவல் தகவல் கொடுக்கலையே. சார். அப்படி நான் கொடுக்கவே இல்லையே தம்பி. தகவல் தொடர்பான சொல்லி நோட்ஸ் தான் சார் தரவு தரவு மூலம் தரவுகளை அனுப்புனர். இல்லையே தம்பி. ஸ்டார்டிங் நோட்ஸ் ஒண்ணுமே எழுதலையா நீங்க? முத ஸ்டார்டிங் பாடம். முத முதல் சார். முத பாடம் அது. ஓகே சார். தெளிவான அர்த்தமற்ற மற்றும் ஒழுங்கற்ற விடயங்கள்ல அதுக்கு என்ன? எழுதலாம் சார். அதுதான் அதுல என்ன இருக்கு உதாரணம்? எண்கள், சொற்கள், குறியீடுகள் வரையறுக்கலாம் சார். அதுதான் தரவு தகவல். விளங்குதா? ஓகே இது சார். வேற, இது ஊடு கடத்து வேற, இது வேற. சரியா? ஓகே சார். ஆ ஓகே சார். ரைட்டா? அழகா வாசித்து விடையாடணும். முசா, நாளைக்கு எக்ஸாம் தானே? இந்த முதலாவது விளங்குத ஸ்கிரீன் விளங்குத முசாவுக்கு? பாருங்க. முதலாவது கல்வி தொழில்நுட்பம். முதலாவது பாடம் ரெண்டாம் பாடம் எல்லாம் வாசிச்சுட்டு வரணும். சரியா? 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்கணும். சரியா?
இந்த முதலாம் பாடம் ஃபுல்லாக பாருங்க. கல்வியில் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ரெண்டு வழிகள் சொல்லுங்க. கல்வின்னா எங்க நடக்கும்? கல்வி எங்க நடக்கும்? பாடசாலை பாடசாலை. எப்படி தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுவோம்? இப்போ நான் உங்களுக்கு பாடசாலை எப்படி படிப்பிப்பேன் நான் உங்களுக்குன்னா? லேப்டாப்ல லேப்டாப் ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி ப்ரெசன்டேஷன் போட்டு கல்வி கற்கலாம். அடுத்தது இப்போ நான் எப்படி படிப்பிக்கிறேன்? இப்போ எப்படி படிப்பிக்கிறேன்? ஜூம் மூலமாக உங்களுக்கு படிப்பீங்க. இது தொழில்நுட்பம் விளங்குதா? தரவு தகவல் என்றால் நான் எழுதிக்கணும். ஓகே சார். தரவு மற்றும் தகவலுக்கு உதாரணம் எழுதியிருப்போமே, பாருங்க. சார். அன்றாட வாழ்வை நீங்கள் சந்திக்க 2 தகவல் முறைமை சொல்லுங்க. அன்றாட வாழ்க்கை நீங்க சந்திக்கிற 2 தகவல் முறைமை சொல்லுங்க பாப்போம். அது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். உதாரணம் வங்கியில் நடக்கிற ஏடிஎம் சிஸ்டம்னா வேற என்ன சந்திப்பீங்க? சார் ஃபிங்கர் பிரிண்ட் சார். ஃபிங்கர் பிரிண்ட் சந்திக்காது. வேற பாடசாலையில இப்படி சொல்லும். பாடசாலையில லைப்ரரியில உள்ள பாடசாலையில் நூலகத்தில் உள்ள தகவல் முறையை நம்ம சந்திக்கலாம். மற்றது வங்கியில சரியா? மற்ற எங்க தகவலை பெற்றுக்கொள்றோம்? வங்கியில, மின்சார சபை, ஓட்ட போர்டு அங்கெல்லாம் போயிட்டு தகவல் முறைனா. அடுத்து 5வது விடைய சொல்லுங்க பாப்போம். 5th விடைய சொல்லுங்க பாப்போம். உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்க சந்திக்க 2ஆம் 3ஆம் தலைமுறை பயன்படுத்தி தொழில்நுட்பம் சொல்லுங்க பாப்போம். 2வது டிரான்சிஸ்டர் சார். 3வது ஒருங்கிணைந்த சுற்று சார். கபினேஷ்கா நம்ம பேப்பர் ஆன் டிஸ்கஸ் பண்றோம் முதலாம் தவணைக்கு. ஓகே சார். சரியா? ரைட், குட். ரைட், இதுக்குரிய விடையை டிஸ்கஸ் பண்ணிட்டு போறோம். என்ன 2ஆம் தலைமுறை தெரியும் தானே? சார். டிரான்சிஸ்டர். 3ஆம் தலைமுறை ஒருங்கிணைந்த சுற்று சார். அடுத்தது பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கணினிகள் வகைகள் 2 சொல்லுங்க பாப்போம். மினி கம்ப்யூட்டர் சார். வேற சூப்பர் கம்ப்யூட்டர் சார். அதாவது பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பவியலுக்கு ஏற்பட்ட கணினி வகைகள் 2 தொழில்நுட்பம் இருக்குன்னா என்ன தொழில்நுட்பம் 2? அதாவது எப்படி தம்பி வகைப்படுத்துவோம் நம்ம? கலப்பின கம்ப்யூட்டர், இலக்கமுறை கணினிகளா? அதாவது நல்லா பாருங்க. பயன்படுத்த தொழில்நுட்ப வகைகள் 2. என்ன வகைகள் 2? இலக்கமுறை, டிஜிட்டல் கம்ப்யூட்டர், அனலாக் கம்ப்யூட்டர். சரியா? ஹைபிரிட் கம்ப்யூட்டர். அது 3 தான் எழுதணும். விளங்குதா? ஓகே சார். அடுத்து மின்னகலை வெளியீடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கருவிகள் 2. என்ன மின்னகல்னா? சாஃப்ட் காப்பி. என்ன வரும் இதுல? கருவிகள் 2 குறிப்பிடுக. பிரிண்டர் சார். பிரிண்டர். வெரி குட். பிரிண்டர். ஸ்கேனர் வருமா? இல்ல சார். ஸ்கேனர் உள்ளீடு தானே சார். பாருங்க என்ன வரும் இதுல. தட்டச்சு சார். டச்சு. சரியா தம்பி? ஓகே சார். ஓகே. இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? சாஃப்ட் சொன்னீங்க. சாஃப்ட் காப்பி தானே சார். சாஃப்ட் காப்பி. ரைட். என்ன சார்? தட்டச்சுனா டைப் ரைட்டர் சொல்றேன். டைப் பண்றோம். டைப் ரைட்டர் சொல்றாங்க. சரியா? ஓகே சார். ரைட். அடுத்து பாருங்க. ஒளியிரு துறையில் பொருத்தக்கூடிய சாதனங்கள் 2 சொல்லுங்க. ஒளியிரு துறை. ஒளியிரு துறை.
இங்க பாருங்க இந்த கேள்விக்கு விட நம்ம பிள்ளையா சொல்றேன். ஏழாவதுக்கு விட என்ன தெரியுமா வரும்? மின்னகலை வெளியீடாக என்ன? மின்னகலை வெளியீடாக பெற்றுக்கொள்ள கரண்டிகள் ரெண்டு என்னன்னு ஒண்ணு நீங்க சொன்னீங்க. பிரிண்டர் சொன்னீங்களா? ஓ சார். பிரிண்டர் வராது. அது என்ன தெரியுமா வரும்? அதுக்கு வர விட வந்து பேஜ் நம்பர் 48 பாருங்க பாப்போம். உங்களோட புக் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ஆ இருங்களா? சரி, மானிட்டர் வரும். அதுக்கு விட எழுதிக்கு வாங்க மானிட்டர். மற்ற மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். ஓகே, மல்டிமீடியா ப்ரொஜெக்ட் இது ரெண்டு தான் விட வரும். சரியா? ஓகே, கவினேஷ்கர் எஸ் சார். மானிட்டர் அண்ட் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் இங்கிலீஷில் எழுதுங்க, நோ ப்ராப்ளம். ரைட், ஒளியிரு துறை. ரைட், அதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன். அதுக்கு வரும். சரி, எட்டாவதுக்கு என்ன விடன்னு கேட்குறேன். எட்டாவது அதுக்கு தான். அதுக்கு சொல்றீங்க. ரைட், ஓகே. உங்களுடைய சாதனங்கள் ரெண்டு தானே சார்? ஓ, சாதனங்கள். சார் ப்ரொஜெக்டர் வரும் சார். வேற மானிட்டர். டிவி சார். டிவி வரும். ஓகே, டிவி வெரி குட். டிவி வரும். வெரி குட், ரெண்டு ஆன்சர்ஸ். ஓகே, ரைட். மைய முறை அலகின் பிரதான மூன்று பகுதிகள். நினைவக, பதிவகம், எண்கணித தருக்க அலகு, கட்டுப்பட்ட. ரைட், ஓகே. ஓகே, குட். சரி, கணினி வலையமைப்பின் இரண்டு நன்மைகள். கணினி வலையமைப்பின் என்ன பிள்ளைகள்? நெட்வொர்க்கிங்னா சார். என்ன நன்மைகள்? தகவல்களை தேடி அறியலாம். அதாவது தகவலை கணினி வலையமைப்பின் இரண்டு நன்மைகள். வலையமைப்பு, அதாவது வலையமைப்புக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்றது? நெட்வொர்க். நெட்வொர்க்ல என்ன நன்மைகள்? சார் பல சாஃப்ட்வேரை சரி, பல கணினிகளுக்கு தேவையான மென்பொருளை ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் சார் அனைவரும். அதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லணும் பிள்ளைகள். அதாவது இலகுவாக பரிமாற்றி கொள்ளலாம். சரி, அது முக்கியம். ஓகே சார். சரியா? கணினி தரவுகளின் தகவல்களையும் கணினிகளுக்கிடையே பரிமாறித்தக்கதாக இருக்கலாம். சரியா? விளங்குது? அது முக்கிய பாயிண்ட். சரியா? ஓகே சார். மற்றது மென்பொருள்களை பொதுவாக பயன்படுத்தலாம்னா வளத்தை சார். பொதுவாக பயன்படுத்தலாம். மற்றது பாதுகாப்பு, ஓகே சார். தரவுகளை குறைந்த இடத்தில் சேமிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட் எழுதணும். ஓகே சார். ரைட், ஓகே. ரைட், இப்போ பிள்ளைகளுக்கு நான் ரெண்டாவது கேள்வி நீங்கள் செய்யுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டாம் கேள்விக்கு விடையே நீங்கள் இப்போ செய்யுங்க. உங்களுக்கு ஒரு 7 மினிட்ஸ் தருவேன். சரியா? ஓகே சார். செய்யுங்க. இப்போ 7 மினிட்ஸ் தரேன், செய்யுங்க. முசா, கவினேஷ்க, சதீஷ், முசா, அப்துல்லா எல்லாம் செய்யுங்க. ஓகே. நம்ம ஏன்னா முதலாம் பாடம் ரெண்டாம் பாடம் படிப்பிச்சு, மூன்றாம் பாடம் படிப்பிக்க பார்த்தேன். நாளைக்கு சிலவங்களுக்கு ஐசிடி எக்ஸாம்னால நான் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறேன். கவினேஷ்க்கு முடிஞ்ச எக்ஸாம் சார் 20th சார். ரைட். இந்த பேப்பர் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நான் இப்போ. ஓகே சார். ம் மூன்றாம் பாடம் படிப்பிக்கலையே உங்களோட ஸ்கூல்ல? படிப்பிச்சிட்டாங்களா கவினேஷ்க்கு? எண்கள் சம்மந்தம் படிப்பிச்சிட்டாங்களா? ஓம் சார். நம்பர் சிஸ்டம். ஓ சார். அப்போ கன்வெர்ட்டிங் எல்லாம் ஏழுமா? நம்ம அது நோட்ஸ் கொஞ்சம் அனுப்பி விடுறேன். ஓகே சார். சரி, உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் தொடர்ந்து கிளாஸ் வரணும். ஓகே சார். ஓகே.
பாருங்க நம்ம சிஸ்டத்தில் நோட்ஸ் வந்திருக்கான்னு பாருங்க கவினேஷ். இல்ல மற்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. முசா எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க வந்திருக்கானே. அப்படியே வந்துருச்சு. டவுன்லோட் பண்ணி சென்ட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட யாருக்காவது. இல்லாட்டி அப்புறம் திருப்பி போயிடும். ஜூமில் தானே இருக்கும், க்ளவுடில். சரி வந்திருக்கா? ஓ சார், சார் அப்படியே கிரேட் 10 ஐசிடி புக்கையும் கொஞ்சம் அனுப்பிட முடியுமா சார்? இப்போ இப்போ இது வந்து இதில் டவுன்லோட் ஆகிருக்கும். முதலாவது யூனிட், ரெண்டாவது யூனிட் இப்போ மொத்தம் ஃபுல்லாகவே அனுப்பிவிடுவா. ஃபுல்லாகவே அனுப்பிடுங்க சார். ம். அபினேஷ்க்கு சரியா? ஆமாம் சார். அது ஓகேவா? நோட் பாருங்க உங்களுக்கு ஓகேயா? டவுன்லோட் பண்ணிட்டேன் சார். அது ஓகேவா? படிச்சு கேளுமா உங்களுக்கு ஈஸியா? ஓகே. ஓ சார். பிரிண்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே சார். ம். சரி சரி. அப்போ முசா வந்துருச்சா புக்? வந்துருச்சு சார். ம். அப்போ நீங்கள் விடைகளை செய்யுங்க பாப்போம். சார் ஓகே சார். கேள்வி செஞ்சுட்டேன். செஞ்சுட்டீங்களா ஆன்சர்? நாளை செஞ்சுட்டீங்களா விட? ஆமாம் சார். அப்போ மூணாவது ட்ரை பண்ணுங்க. சதீஷ் முடிச்சிட்டா சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். தேர்ட் கொஸ்டின் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே ஃபைன். ஓகே. சார் தேர்ட் கொஸ்டின்ல நாலாவது கேள்வி வந்து இன்னும் படிக்கல. கணினி வலையமைப்பு வகைகள், அது வந்து உங்களோட செகண்ட் பேஜ் புக் இல்லைன்னா உங்கள்கிட்ட இல்ல சார், செகண்ட் பீரியட். வலையமைப்பு நெட்வொர்க்கிங் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க். அது அது அதாவது லேன் மேன் வேன் படிக்கலையா? இல்ல சார். தேர்ட்ல ஃபோர்த்னா? தேர்ட் சார். இந்த செகண்ட் சார். அது தேர்ட்ல செகண்ட்? தேர்ட்ல செகண்ட் யூனிட்ல லாஸ்ட்ல இருக்கு சார். இல்லை, நீங்கள் கொஷின் நம்பர் ஃபோர்த்னா? ஓ சார். நான் சொல்லித்தரேன். செஞ்சிட்டேன் சார். ரைட், ஓகே. ரைட், ஓகே.
right. தற்போது தகவல் மற்றும் தொடர்பாடல் ஐசிடியின் பயன்பாடு பல துறையில் காணப்படுகின்றது. தகவல் மற்றும் தொடர்பாடல் துறையில் 4 பயன்பாடுகள் தெரிந்த உங்களுக்குன்னா ஆமாம் சார். வங்கியில, பாடசாலையில, கல்வி, சுகா போக்குவரத்து, வணிகம், வணிகத்துல என்ன இப்படின்னு உங்களுக்கு எழுதி விவசாயம். தரலாம். விவசாயத்துறையில எல்லாம் எழுதணும், வடிவா எழுதணும். சரியா? என்னென்னு ஆம். ஆம். சரியா போட்டு எழுதி என்னென்ன நாளைக்கு முக்கியமான கல்வித்துறை எழுதணும். நான் கண்டிப்பா அடுத்து சுகாதாரத்துறையை கண்டிப்பா எழுதணும் பிள்ளைகள். அடுத்தது போக்குவரத்துறை எழுதணும். ம் சரியா பிள்ளைகள்? ஆ? ஓகே சார். அதுக்கு அடுத்தது நீங்க பொழுதுபோக்குத்துறை அது எழுதினாலும் ஓகே. அதை விட்டு விவசாயத்துறைக்கு எழுதினாலும் ஓகே. அது 3 முக்கியம். ரைட். அடுத்து ஒரு மாணவராக தகவல் தொழில்நுட்ப பயன்பு 2 நன்மைகள் 2 தீமை. சொல்லுங்க 2 நன்மைகள் என்னன்னு. இணையவழி மூலம் தகவல்களை தெரியலாம். இணையத்தின் மூலம் குறைந்த செலவு மற்றும் குறைந்த நேரத்துடன் சிறந்த கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் சார். ரைட் ஓகே. அதாவது கல்வி தான் பெற்றுக்கொள்ளணும். சரி கவினேஷ்க, நம்ம இணையத்தினூடாக கல்வி சம்பந்தமான விடயங்களை தகவலை பெற்றுக்கொள்ளணும்னு எழுதுங்க. ஓகே. ஒரு மாணவராகத்தான் நீங்க as a students ஆம். you can get a educational information. ஓகே. அதிகமாக பயன்படுத்துவதாயின் கண் ஆரோக்கியம் குறைவடைது. உடல் நோயில் பாதிக்கப்படலாம். மற்றது கலாச்சார போன்ற தீய 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 விடயங்களை நம்ம அடிமையாகிறதுனா அடிமையாகும் தீய விடயங்கள். ஓகே குட் ரைட். கைவினை அடையாள பொறிக்கு உள்ளீடு மற்றும் வெளியீடு என்பவற்றை தர சொல்லுங்க. உள்ளீடு வந்து ஃபிங்கர் பிரிண்ட், இதுக்குரிய நம்ம விடையை நம்ம எழுதணும் பிள்ளைகள். உள்ளோடு ஃபிங்கர் பிரிண்ட் வெளியீடு டைமா வருகை நேரமும் செல்கை நேரமும். வருகை நேரம் செல்கை நேரம். ஓகே பிள்ளையா. வருகை நேரம் செல்கை நேரம் வந்து வெளியீடு. சரியா? அதாவது தர வந்து ஃபிங்கரா கைவிரலை அமர்த்துதா ரீட் பண்ணும்னா கைவிரலை ரீட் பண்ணுங்க, தகவலை ப்ரொசஸ் பண்ணும். அப்போ வெளியீடு வந்து சென்ற நேரமா வந்த நேரமா குறிக்கும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட் முசா கரேஷா? ஃபிங்கர் பிரிண்ட்ல என்ன நடக்கும்? சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. கணனி வகைப்பாட்டை எக்ஸ்கியூஸ் மீ சார், மேல ஒரு கேள்வி இருக்கு. 4th question. முதலாம் தலைமுறை கண்டுபிடி கணினி தொகுதிகள் 2. சொல்லுங்க பாப்போம். ENIAC, EDVAC, EDSAC, UNIVAC. ஓகேவா? சரியா முசா? விடைய சொல்லுங்க. சார். அதுக்குரிய விடைய சொல்லுங்க. புக் வந்துச்சா? ஓ சார். சொல்லுங்க விடைய சொல்லுங்க. அதுக்குரிய விடைய சார். குயிக். சார் அந்த ஹெட்செட் அதுதான் சார். முதலாம் தலைமுறைக்கு எழுதணும் தானே? நோட்ஸ் எழுதணுமா இல்லையா? சார். அதுல கண்டுபிடிக்கப்பட்ட தொகுதிகள் சொல்லுங்க பாப்போம். இனக் என்னன்னு எழுதணும். IBM 701 தானே? என்ன சதீஷ்? ஓ சார், IBMs. ஓ சார். என்ன விடைய சொல்லுங்க பாப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உள்ள கண்டுபிடிக்கப்பட்ட தொகுதி. என்ன மறந்துட்டீங்களா? சார் ஞாபகம் அடிக்குது. இந்த நோட்ஸை நான் அனுப்பி விடுறேன். எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். அதை சதீஷ் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எட்வர்க் வருதானே சார்? அப்புறம் IBM 700 வந்துட்டேனே சார். 701 எஸ். இன்னொன்று இருக்கு சார். நம்ம புக்கை பார்த்துக்கோங்க. யூனிவேக். எஸ் சார். ரைட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கேள்வி சரியா சார்? அபினேஷ்கர் ஃபுல் ஓகேயா? ஓகே சார். ரைட். அடுத்த கேள்விக்கு விடைய எல்லாம் செஞ்சிட்டீங்களா? ஓகே சார்.
நீங்க செஞ்சிட்டீங்க அப்படி மொத்தம் என்னென்ன கம்ப்யூட்டர் இருக்கா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளை என்ன ஓம் சார். ஓகே சார். என்னமோ அந்த பவர் ப்ராப்ளம் ஒன்று போயிட்டு வருது ரைட் கணினி வகைப்பாட்டை இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கலாம் அந்த இரண்டு வகை கணினி வகைகள் ரெண்டு வகையா பிரிக்கலாம் தான் பிள்ளை அளவீட்டு கேட்க வாய்ப்படுத்தல், தொழில்நுட்ப கேட்க அண்ணா வகைப்படுத்தல் வெரி சார். குட் அண்ணா ரைட் சரியா அதில் உதாரணம் போட்டு எழுதினாலும் ஓகே நீங்க ஓகே சார். சரியா விளையாடு அடுத்த அழுத்த அச்சு பொறிங்க நன்மை ஒன்று தீமை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் சார் ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகி ம் ஓகே ஓ சார். ஓகே ஓகே சார். பாருங்க கணினி வகைப்பாட்டை அது சார் ரெண்டு அழுத்த தம்பி அதுக்கு என்ன வரும் கபினேஷ் அழுத்த அச்சு பொறியின் நன்மை ஒன்று தீமை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் அழுத்தம் காரணமாக அது தொழிற்படும் போது இரைச்சல் ஏற்பட்டாலும் அதில் ஆ, பயன்படுத்தப்படும் மைனாடாவின் விலை கூடியதென்றாகையால் லாபகரமானது. ஆ. ஆஹ் தீமை வந்து அதுல இரைச்சல் ஏற்படும் சார். இறைச்சல் சத்தம் ஒன்று வரும்னா ஆ, அது ஓகே விளங்கிஷா உதாரணம் சொல்லலுமா ஒன்று இருக்கு இந்த பிரிண்டர் உதாரணம் சொல்லலுமா லைன் பிரிண்டர், ம் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் சரி வெரி நான் குட் அல்ல நான் இம்பாக்ட் பிரிண்டர். சரி வெரி குட் ஓகே சார். இது டாட் மேட்ரிக்ஸும் சொன்னீங்க ஓகே மற்ற லைன் பிரிண்டரையும் சொல்லுங்க ரைட் அடுத்ததுக்கு அடுத்தது எப்படி சதீஷ் வரைஞ்சிட்டீங்களா நினைவக கணினி நினைவக சார் கணினி நினைவக வகைகள் வரைபடம் மூலம் காட்டுக. சரிங்க சார். ம் சார் அதெண்டா கணினியின் கட்டமைப்பா சார்? சார் ஸ்கிரீன் விளங்குது கணினி நினைவகம், அதற்கு கீழே முதன்மை நினைவகம், அதுக்கு கீழே நினைவக பதிவகம் அத்தனை சார். அந்த வரைபடம் தானே சார். அந்த சார்ட் ஒன்றுக்கு பாருங்க பேஜ் நம்பர் 54 எண் கண்ட தற்காலக்கு அப்படி சார். வரைங்க சரியா நோ நோ அது இல்லை அது இல்லை அது இல்லை சார் புக் அழகா அதை தெளிவா வாசிச்சு படிச்சு எழுதணும் சரி கணினி நினைவகம்னா நீங்க சொல்றது வேற விஷயம் சரியா சார் ஸ்க்ரீன் ஷேர் காட்டுது சார். ஆயிரு. வாசிவு பண்ற நினைவகம் வந்தேன் சார். ம் ஓகே பேஜ் சார். நம்பர் 54 பாருங்க ஓகே சார். இப்போ யாராச்சும் இது பேஜ் நம்பர் 54 வந்து புட்டவனை பிடிச்சி அனுப்பலாம் பரவாயில்ல ஏன்மா கபினேஷ்க்கு இருக்க புக் இல்லைண்ணா என் ஓப்பன் ஆகுது இல்லை என்ன ப்ராப்ளம் தெரியா
சென்ட் பண்ணிட்டேன் சார் குரூப்ல. பண்ணீங்களா? வெரி குட். சரி, குட். ம் ம் வெரி குட். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்களேன் ஸ்க்ரீனில். விளங்குதா? நோ. ஓ சார். ம் அல்லது விளங்குச்சு தானே இந்த ஸ்க்ரீனில்? இதை அப்படி எழுதுனீங்கன்னா சரியா? ஓகே சார். குட், வெரி குட். ரைட், அடுத்து right, பாருங்க பிள்ளை, அடுத்தது அது கணினி வலையமைப்பு வகைகள். தம்பிக்கு தெரியல நீங்க கணினி வலையமைப்பு வகைகள்லாம் கொஞ்சம் நான் புக்கை ஓப்பன் பண்றேன். இந்த புக் ஓப்பன் ஆகுற என்னமோ தெரியா கொஞ்சம் இந்த புக் சிக்கல் போல. லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கத்துனேன் சார். வைட் ஏரியா ஆமா நெட்வொர்க். ஆமா ஆமா. என் தம்பி படிக்கல அந்த அவரை. அதான் சார் நம்ம கடைசியா நோட்ஸ் எழுதியிருக்கோம் புக்ல. அதான் கடைசி எழுதுனா. ம் இருங்க கொஞ்சம் இருங்க, கபினேஷ்க்கு அந்த நோட்ஸை காட்டுறேன். விளங்குதா நம்மளுக்கு? விளங்குதா ஸ்க்ரீன் கபினேஷ்க்கு? ஓ எஸ் சார். பாருங்க அந்த சதீஷ் கலனமைப்பு வலையமைப்பு வகைகள் ஓ சார். என்ன? இடத்துறை பரப்பு வலையமைப்பு, பெருநகர் பரப்பு ஆஹ் வலையமைப்பு, அதாவது பெரும் நம்ம பரப்பு வலையமைப்பு. இப்போ எல்லாமே நெட்வொர்க் தானே பண்ணியிருக்காங்கண்ணா. நெட்வொர்க் பண்ண உங்களுக்கு தெரியும் தானேண்ணா? தரவு தகவல் இலகுவாக பரிமாற்றிக்கொள்ளலாம், நேரம் சேமிக்கப்படும், செலவு குறைவுனா, இடத்துல அளவு குறைவுனா. விளங்குதா தம்பி? ஏன் நெட்வொர்க் பண்ணியிருக்காங்க தெரியுதாண்ணா? பேங்க் நெட்வொர்க் பண்ணியிருக்கான், ஸ்கூலில் லைப்ரரி, சயின்ஸ் லேப், இல்லை ஆஃபீஸ் எல்லாம் நெட்வொர்க் பண்ணியிருக்காங்கண்ணா. பெரிய பெரிய கம்பெனிஸ் நெட்வொர்க் பண்ணியிருக்காங்கண்ணா. என்ன தம்பி? எஸ். டயலாக் அட்டவை தெரியும் தானே? இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குதுன்னா. இப்போ என்ன 5G ஜென்ரேஷனில் இருக்கோம்னா நம்ம. ம் ஓகே. ஓகே சார். பார்த்தீங்களா எவ்வளோ இப்போ நெட்வொர்க் டாபிலேஜஸ் இருக்கு. இது வந்து ஸ்டார் டாபிலேஜ்னா, லைக் திஸ் ஷேப். இந்த ஷேப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சரியா? இப்போ நன்மைகள். சரி, அந்த பாடத்தை ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா சரியா? அதுக்கு அடுத்தப்போ நெட்வொர்க்கிங், சாரி நம்பர் சிஸ்டம். ஓகே பார்ட் ஒன் கொஞ்சம் போமா தம்பி, நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி இது ஓகே சார். பார்ட் ஒன். பார்ட் ஒன் மொதல் 5 கேள்விங்க பாருங்க. முதல் 4 கேள்வி, 4 கேள்வி விடையே கண்டுபிடிக்கும்.
Right. முதல் 5 மட்டும் செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைகளுக்கு? இல்ல சார். நோ சார். சரி. இப்ப பாருங்க. இப்போ ஓகேயா? பார்ட் 1 கொஸ்டின் வந்திருக்கா? ஓ சார். ஓ செய்யுங்க சார். பாப்போம். ஸ்க்ரீன் விளங்குது தானே உங்களுக்கு ப்ராப்ளம்லே? இல்ல சார். நாளைக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கு? சதீஷ், என்னென்ன எக்ஸாம் ஐடி இருக்கு? ஐடி இங்கிலீஷ் சார். இங்கிலீஷா? ஓகே. ரிலிஜன் எல்லாம் முடிஞ்சிட்டா? ஓ சார். ம். ரைட். ஓகே பிள்ளைங்க, ஆன்சர் பார்ப்போமா? ஓகே சார். ரைட், பாருங்க. என்ன வரும்? கவர்மெண்ட் எம்ப்ளாயி. படிவங்கள்லாம் என்னன்னு தெரியும் தானே? ஃபார்ம்ஸ் தானே சார்? ஆமா, ஃபார்ம்ஸ். என்ன வரும்? ஜி டு சியா? G2Cயும் வரும், G2Eயும் வரும். ம். ஜி டு சி வரும். G2Eயும் வரும் தானே சார்? ஆமா, கரெக்டா. ஜி டு இ போட்டால் தான் சரியான விட. ஓகே சார். சரியா? சரியான விட ஜி டு இ. ரைட், ஓகே. சரியா? தகவல் அமைப்பு ஏ செயல்முறை கொண்டு பி செயல்முறையாக மாறுகின்றன.
இதுக்கு விடையை சொல்லுங்க பார்ப்போம் முசா. தகவல் அறிவுறுத்தலா? தகவல் அமைப்புகள். தரவு தகவல் சார். தரவு தகவல் வரும். தரவு டேட்டா, அதான் டேட்டா இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அவன் யோசிக்க தேவையில்லை. ஓகே, அடுத்த கொஸ்டினை பாருங்க. 3வது, கியூஆர் குறியீட்டை சரிபார்த்து இணையதள நுழைதல், சரியான வரிசை குறிப்பிப்பது. கியூஆர் கோடை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். சார் 3வது விடையா? 4வது தானே வரும். 2வது சார். 2வதுண்ணா? இல்லை, இங்கே பாருங்க. கியூஆர் குறியீட்டை சரிபார்த்து இளையத்தனை ஒன்றாக நுழைதல். அதாவது நம்ம வந்து கியூஆர் கோட் ஃபோட்டோ எடுக்காம போயிடுமா? இல்ல சார். நெறிப்படுத்தணும் தானே? 3வதா சார்? 3வது தான் வரும். நிலப்படம் எடுத்தா என்ன சார்? ஃபோட்டோ எடுக்கணும்ண்ணா, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கணும்ண்ணா. படம் எடுத்தல், இணையத்தில் நுழைதல், பரிபாடு நீக்கல், கியூஆர் முறைக்கு இணைத்தல், அது வராதா சார்? முதலாவது தான் வரும்லண்ணா. தான் வரும்ண்ணா, ஃபர்ஸ்ட்டுக்கு தான் வரும். சரி, ஃபர்ஸ்டா? சரி, ஓகே சார். முதலாவது தம்பி. கணனி சிறப்பியல்பு அல்லாதது. வெளியீடு சார். வெளியீடு. 5வது பாருங்க. ஐந்தாவது என்ன வரும்? ஆர்கனைசேஷன். 3ஆம் தலைமுறை சார். ஓகே, வெரி குட். சரி பிள்ளைகள், இந்த 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்பர் சிஸ்டத்துல கொஞ்சம் கேள்வி வந்தா பார்த்து செய்யுங்க. சரியா சதீஷ்? ஓகே சார். 3ஆம் பாடம் படிக்கலையே, ஓ சார். கொஞ்சம் புக்கை பாருங்க. ஓகே சார். சரியா? ஓகே சார். ரைட். 1 2 3 4. சரி கபினேஷ்கா, உங்களுக்கு அந்த டவுன்லோட் பண்ணதை கொஞ்சம் பார்த்து படிங்க. சரியா? ஓகே ஓகே சார். ரைட். அப்போ நாளை எக்ஸாம் தானே, படிங்க அப்போ. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம 3ஆம் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், கேள்வியோடு செய்வோம். ஓகே சார். ஓகே சார். ஓகே தம்பி. ஓகே, எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ. சார் பாய் சார். தேங்க்யூ சார். ஓகே தான். ஓகே ஓகே ஓகே. ஹேவ் a nice day சார். ஓகே நைட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே முசா, படிக்கணும். ஓகே. ம்.